ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு கருவேப்பிலை பொடி தான் செய்து சாப்பிட போகிறோம். இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, உடம்பு ஆரோக்கியத்துக்கும் நல்லது, கண் பார்வை தெளிவுக்கும் இந்த கருவேப்பிலை பொடி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது சாதத்தோட இந்த பொடியை சேர்த்துட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் வெறும் கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றாமல் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சுருளை வதங்கணும். இப்போ வதங்கிருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். அதில் உள்ள ஈரத்தன்மைலாம் போயிட்டு நல்லா இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வதங்கி வந்திருக்கு. கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி வதங்கணும். இப்போ இதை ஒரு தட்டில் பரப்பி ஆற வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கிடலாம். முருங்கைக்கீரையோட ஈரப்பதம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிடலாம். முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சு அதுக்கப்புறம் போட்டிருக்கிறேன். ஈரம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா சுருளை வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும். கருவேப்பிலை வதங்கின மாதிரி இதுவுமே நல்லா மொறுமொறுன்னு வதங்கி வரணும். கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதையும் தட்டில் சேர்த்துக்கிடலாம், ஆறட்டும். அப்புறமா கடாயில் உளுந்தம்பருப்பு, தொளி உளுந்து முழு உளுந்து ரெண்டுமே அரை அரை கிளாஸ் எடுத்து சேர்த்துருக்குறேன். இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கிடலாம். உளுந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பொடியோட உளுந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, உளுந்து இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் தட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கிடலாம். இதோட வத்தல் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7லேருந்து 8 வத்தல் வரைக்கும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்குன்னா கூட 2 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்துக்கிடலாம். எல்லா பொருட்களுமே நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பதத்துக்கு இட்லி பொடியெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இதை சலிச்சிட்டு மறுபடியும் ஒரு டைம் அரைக்கிறேன். இப்போது இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. அரைச்சும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை சூடான சாதத்தில் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இதோட ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். பவுட்ரு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.